ஒரு 50 வருஷம் இல்லற வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் இன்னும் அதிகமான வாழ்க்கைய ஆயுள் காலத்தை கொடுக்கட்டும். இந்த 50 எத்தனை மாசம்? 600 மாசம். 600 மாசமும் சமைத்து கொடுப்போம் நம்ம தானே. சமையலுக்கு இன்னைக்கு ஒருத்தரை சேர்த்தோம்னாக்கா மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். சமையலுக்கு சேர்த்தா 600 மாசத்துக்கு 60 லட்சம் ரூபாய் நமக்கு சேமித்து கொடுப்போம். வீட்டுல வாட்ச்மேன், நான் வெளியூருக்கு போறேன், சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், ஓய்வு கொடுக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், போயிடுறோம். வீட்டை பாதுகாக்கிறான் இல்லையா? பாதுகாப்புக்குன்னு ஒரு வாட்ச்மேன் போட்டா எவ்வளவு கொடுக்கணும்? மாசம் 15,000 ரூபாய் கொடுக்கணும். 600 மாசத்துக்கு 90 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தன்னுடைய ரத்தத்தையே தாய்ப்பாடாக மாற்றி கொடுக்கிறாள். இவர் பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பாடாக இதுக்கு எத்தனை கோடி கொடுப்பது? இதையும் தாண்டி பிரசவம் செத்து பிழைக்கிறான். பிரசவம் செத்து பிழைக்கிறான். அவன் தமிழன் அழகாக பேர் வைத்திருக்கிறான் பிரசவம் என்று. 9 மாசம் வயிற்றுல சுமக்கிறாள். என்னைக்காவது ஒரு பெண்மணி, விஞ்ஞான காலத்தில் இருக்கிறீர்கள், மருத்துவ உலகத்தில் இருக்கிறீர்கள், நான் 2 புள்ள பெத்து கொடுத்துட்டேன், இனி என்னால முடியாது, அந்த கர்ப்பப்பையை தூக்கி உள்ள வச்சு நீங்க 2 புள்ள பெத்துக்கங்களேன் என்று சொன்னால் எந்த ஆணாவது அதை சாதிக்க முடியுமா? அத்தனை கஷ்டத்தையும் பட்டு குழந்தை பிறந்ததற்கு பிறகு இன்சியல் மட்டும் தகப்பனார் வாப்பா, கஷ்டமெல்லாம் உம்மா, இன்சியல் வாப்பா. இவ்வளவும் செய்து கொடுக்கிற அந்த பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுது நிஸ்பதீனிக்கும் மின் ஆதியில் உமைரா, மனைவியை புகழுகிற கணவன், மனைவியை புரிந்து கொள்ளுகிற கணவன், ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா, என்னுடைய ஹப்ஸா இரவு முழுவதும் வணங்குவார்கள், பகல் முழுவதும் நோன்பு நோற்பார்கள். பெருமானார் பேசுகிறார்கள். தூளுடைய ஸைனப் ரலியல்லாஹு பற்றி பெருமானார் பேசுகிறார்கள். தர்ம சிந்தனை கொண்ட பெண்மணிகள். மனைவியை புரிந்து பாராட்டுகிற கணவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. 4வது தனஸ்ஸு, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல். கணவனாக இருக்கிறோமா துணைவனாக இருக்கிறோமா என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை விழும். பெருமானார் வெறும் கணவனாக இல்லை, துணைவனாக இருந்தார்கள், தனஸ்ஸுரியத் செய்தார்கள். 5வது தஅஸ்ஸுர், தனக்கு தேவை இருக்கிற போது அதை விட்டு கொடுத்தல். இது குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும். தனக்கு தேவை இருக்கும், மனைவிக்கு கொடுப்பாரு, மனைவிக்கு தேவை இருக்கும், கணவனுக்கு கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு தேவை இருக்கும், 2 பேரும் விட்டு கொடுத்து பிள்ளைகளை உருவாக்குவார்கள். இது குடும்பத்தில் மட்டும் நடக்கும். இந்த தஅஸ்ஸுருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி பைபாஸ், அறியாத புறத்திலிருந்து ரப்பின் உதவியை தருவார்கள். அதுவும் குடும்பத்திற்குள் தான் நடக்கும். தஹம்முல், கணவன் மனைவி என்றால் சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதில் பொறுமையாக இருக்குதல் மிக முக்கியமான. அபுல் ஹஸனுல் கர்கானி பெரிய ஷேக், அபுல் ஹஸனுல் கர்கானி. ஆனா அவங்க வீட்டுல பயங்கரமான வாய். தூரத்தில் இருந்து 4000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஒருத்தர் கேட்கிறாரு ஷேக பார்க்கணும்னு. அவரையா? அவர் இங்கெல்லாம் இருக்க மாதிரி காட்டுல தான் இருப்பார். என்னடா இந்த அம்மா இந்த போடு போடுது? காட்டுக்கு போனா அவர் சிங்கத்துல சவாரி செஞ்சு வர்றாரு. போனவர் கேட்டார், எங்க வீட்டுல அந்த அம்மா சவாரி, காட்டுல நீங்க சிங்கத்துல சவாரி. நான் வீட்டில் பொறுமையாக இருப்பதால் என் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப தஹம்முலிய, குடும்பத்திற்குள் கணவனிடத்திலே மனைவியும் மனைவியிடத்திலே கணவனும் பொறுமையாக இருந்தால் அந்த இல்லறம் சுபிட்சமாக இருக்கும். தஹ்பியத், கொஞ்சம் அன்பளிப்புகளை பகிர்தல். கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு சேர்ந்து, மனைவி கணவனுக்கு, எங்க காலத்துல எல்லாம் அல்வா கொடுப்போம், பால்கோவா கொடுக்குற பழக்கம் இருக்கும், தெரியாம கொண்டு போய் கொடுக்கறது, இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்லை. இப்ப எல்லாம் வந்து ரொம்ப ப்ராடான காலமாயிருச்சு. எல்லாரும் ஃப்ரீயா கொண்டு போய் எது வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். அதனால அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல். கதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மாமியாவுக்கு 20 ஒட்டகம் அன்பளிப்பு செய்தார்களாம். மாமியாவுக்கு 20 ஒட்டகம். அந்த குடும்பத்தில் எப்படி சண்டை வரும்? 2 பவுன் மாமியாவுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டா அந்த மாமி சண்டை நடக்குமா? நடக்கவே நடக்காது. அன்பளிப்பு செய்கிற குடும்பத்தில் பரஸ்பரம் இருக்கும். தஷக்குர், அல்லாஹ் கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துவது. இந்த மனைவி அல்லாஹ் அமைச்சு கொடுத்து அப்படின்னு ஆயாத்திகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று சொல்லுகிற அந்த அத்தாட்சியை, ரப்பின் அத்தாட்சியை உங்கள் கையில் பிடித்து கொடுக்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், மாப்பிள்ளை பெண்ணின் கையை பிடிக்கிற போது மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது. உலகத்தில் வேற எங்கும் இல்லை.
தஷக்குர், தஃபக்குர். இவங்களை கணவன் மனைவி உறவிலே பிறக்கிற பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது என்ற சிந்தனை, ஒருவருக்கொருவர் ததக்குரியத் மஷூரா செய்து சந்தோஷமாக உறவுகள் அத்தனை பேர்களையும் அணைத்து இழுத்து ஒன்றாக நடக்கிற 16 வளங்களையும் சிறப்பாக பெறுகிற மணாளர்களாக அல்லாஹ் இந்த மணாளர்களை ஆக்கி அருள்வானாக. எல்லா வளங்களும் சேகுமார்களின் எல்லா துவாக்களையும் பெற்று ஈருலகத்திலும் வாழ்வாங்கு வாழச் செய்வானாக என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய பாசத்துக்குரிய ஹஸரத் குபிலா ஆலே ரசூல் சயீத் வம்சத்தை சார்ந்த பெருமானாருடைய குலத்தோன்றல் சயீத் இஸ்ஹாக் ஹஸரத் குபிலா தாமத் பரகாத் அவர்கள் 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். சொன்னார்கள், மன் நகஹ லில்லாஹி வ அன்கஹ லில்லாஹி ஃபகத் இஸ்தஹக்க விலாயத்தல்லாஹ். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி திருமணம் முடித்தாலும், அல்லாஹ்வுக்காக வேண்டி திருமணம் முடித்து வைத்தாலும் ஃபகத் இஸ்தஹக்க விலாயத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய விலாயத்துக்கு அவர் தகுதியுடையவர்களாக ஆகிவிடார்கள். மற்ற நிக்காஹுகளுக்கும் இந்த நிக்காஹுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நிக்காஹுகளிலே ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. எப்படா நிக்காஹ் முடியும் சாப்பிடலாம் அந்த சிந்தனை தான் இருக்கும். ஆனால் இந்த நிக்காஹ் அப்படி இல்லை. மதரசாவுக்குள்ள நுழையும் போது நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, இந்த சத்தத்தை தான் முதல்ல கேட்கிறோம். அப்ப பேரின்பம் முதல்ல கிடைக்கும். சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சிற்றின்பம் பேரின்பம் என்று 2 வைத்திருக்கிறார். யாரு ஷேக் அடைந்து கொண்டார்களோ அவர்கள் பேரின்பத்தை அடைந்து கொண்டார்கள். 2 மணிக்கு முடிச்சுவாங்க. ஷேகுடைய கையை பிடித்த உடனே அதுவும் ஒரு நிக்காஹ் தான், அதுவும் ஒரு ஈஜாபு கபூல் தான். அதை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ரப்பை பெற்றுக்கொள்வார்கள். அதனுடைய பலனாக அன்ஃபுஸிலும் ஆஃபாக்கிலும் அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது நடக்க இருப்பது சிற்றின்பம். இந்த ஈஜாப் கபூலுக்கு பிறகு அவர்கள் சாலிஹான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். இறையருணேசர் ஃபைஸியின் தாசர் ஷுஹுதி ஷஃபைஸி வாழியவே அவர் தருமகள் ஸைனப் ஃபாத்திமா மருமகர் இசாக் அஹ்மத் இல்லறம் வாழிய வாழியவே இல்லறம் வாழிய வாழியவே இறையருணேசர் ஃபைஸியின் தாசர் ஷுஹுதி ஷஃபைஸி வாழியவே அவர் தருமகள் ஸைனப் ஃபாத்திமா மருமகர் இஸ்ஹாக் அஹ்மத் இல்லறம் வாழிய வாழியவே இல்லறம் வாழிய வாழியவே அல்லாஹ்வுடைய அருள்மறையும் அண்ணல் கூறிய திருமொழியும் நல்லார் நபிமார் நல்வழியும் நல்லறம் இல்லறம் காண்பதுவே இருமணம் மாறி ஒரு மணமாகி திருமணமாவது திருநாளே உறவுகள் கூடி வாழ்த்துக்கள் பாடி உள்ளம் மகிழ்ந்திடும் ஒரு நாளே இறையருணேசர் ஃபைஸியின் தாசர் ஷுஹுதி ஷஃபைஸி வாழியவே அவர் தருமகள் ஸைனப் ஃபாத்திமா மருமகர் இஸ்ஹாக் அஹ்மத் இல்லறம் வாழிய வாழியவே இல்லறம் வாழிய வாழியவே ஆதம் நபியுடன் ஹவ்வா போல் நூஹ் நபியுடன் ஃபாரிஸா போல்
மூசா நபியுடன் சஃபுரா போல், யூசுப் நபியுடன் சுலைஹா போல், சுலைமான் நபியும் பல்கீஸ் போல, அண்ணல் நபி ஹதிஜா ஆயிஷா போல், ஃபைது ஷனூரி பீரானியம போல், பாருலகில் வாழ்ந்தது போல் வாழியவே இறையருணேசர் ஃபைசியின் தாசர் சுஹுதி ஷஃபைசி வாழியவே அவர் தருமகள் ஜைனப் ஃபாத்திமா மருமகள் இஸ்ஹாக் அஹ்மத் இல்லறம் வாழிய வாழியவே இல்லறம் வாழிய வாழியவே அறிவின் வாசல் அலிபுலியும் அன்னை ஃபாத்திமா வாழ்ந்தது போல், இமாம்கள் ஹசன் ஹுசைன் துணைவியர் போல், முஹியத்தீன் ஆண்டகை மனைவியர் போல், அருள் வளம் நல்ல பொருள் வளத்தோடு மணமக்கள் என்றும் வாழியவே தாஜுதீன் ஃபைசி இசை மழை பொழிய இர்ஃபானுல்லா ஷாது ஆவுடனே இறையருணேசர் ஃபைசியின் தாசர் சுஹுதி ஷஃபைசி வாழியவே அவர் தருமகள் ஜைனப் ஃபாத்திமா மருமகள் இஸ்ஹாக் அஹ்மத் இல்லறம் வாழிய வாழியவே இல்லறம் வாழிய வாழியவே. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुضل लहु व मन युضلل फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा ताज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। وقال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين والسماء بنيناها بعيد وإنا لموسعون والأرض فرشناها فنعم الماعدون ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون ففروا إلى الله ففروا إلى الله ففروا إلى الله إن الله إني لكم منه نذير مبين وما لكم ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين. صدق الله العظيم. அன்புமிக்க பெரியார்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மனைவிமார்களை ஏன் கொடுத்தான்? அது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூசிஊன். இந்த வான மண்டலங்களை என் கைகளால் நான் படைத்தேன். நிச்சயமாக நாம் மிக விசாலமானவர்கள். உன்னுடைய எவ்வளவு பெரிய கருவிகளை கொண்டு இன்ன வரைக்கும் முதல் வானத்துக்கே போக முடியல. முதல் வானத்துடைய எல்லையே இவனுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 7 வானம் வச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அவ்வளவு விசாலமானவன் நான். என்ன இந்த வான மண்டலங்களை என் கைகளால் படைத்தேன். அல்லாஹ்வுடைய கை எவ்வளவு பெருசு இருக்கும். பல் யதாஹு மப்சூததான். அல்லாஹ்வுடைய கைகள் மிக விசாலமானது. என் மிக விசாலமான கைகளை கொண்டு இந்த வான பூமியை படைத்தேன். ஏன் படைச்சேன் கேளு. பெண்டிங்ல வைக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இவ்வளவு விசாலமான வானங்களை ஏன் படைச்சேன்?
வல்-அர்த ஃபரஷ்னாஹா ஃபநிஅமல் மாயிதூன். இந்த பிரம்மாண்டமான பூமியை உங்களுக்கு படைத்து அதில் குடி இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு விரிவாக்கி கொடுத்தோம். என்ன வேணும் உங்களுக்கு? மரம், செடி கொடிகள், காய்கறிகள், ஆடு மாடு, என்ன சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், குடி இருக்க என்ன வேணும், வசதி வாய்ப்புகள் என்ன வேணும், எல்லாவற்றையும் 6 குலங்கள் அத்தனையும் ஏற்படுத்தி கொண்டு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம். 2 இருந்தா போதுமா? வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லகும் தத்கூன். ஒவ்வொருத்தருக்கும் ஜோடிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஆண் பெண் ஜோடிகளை உருவாக்கி, ஜோடிகளில சந்தோஷம் இல்லை உங்களுக்கு, அதனால ஜோடிகளையும் உண்டாக்கி கொடுத்தோம். இவையெல்லாம் ஏன் செய்தோம்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இதையெல்லாம் பார்த்து இவற்றையெல்லாம் பார்த்து ரசிப்பதற்கல்ல, இவற்றில் என்னை பார்ப்பதற்காக. இந்த வானமண்டலங்களை படைத்தேன், அதை ரசிப்ப அல்ல. இந்த பூமியை படைத்து அதை ரசிக்க அல்ல. உனக்கு ஒரு மனைவியை கொடுத்து அவளை ரசிக்க இல்ல, அவள் என்னை ரசிப்பதற்காக, அவள் என்னை நீ பார்க்கிறதற்காக வேண்டி. ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون ففروا الى الله. जाओ अल्लाह के पास, दौड़ो अल्लाह के पास. छोड़ो ففروا الى الله. ஓடு அல்லாஹ்வின் பக்கம். யாரு அகில உலகத்திலே எல்லாவற்றையும் நான் படைத்தேன், இவற்றை கொண்டு உன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் போகுது. இவற்றை சிந்திக்க படைக்கிறேன் நான். சூரியனை படைத்தேன், நீ சூரியன் ரசிக்கிறதுக்கு அல்ல, சூரியனை என்ன நீ பார்க்கணும். ففروا الى الله. خلقنا الشمس خلق السماوات والارض خلقنا الشمس. சூரியனை படைத்தேன். ففروا الى الله. जाओ मेरे पास, आओ मेरे पास. தந்திரியா சொல்ல, மொத்தமா சொல்லிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுல்லாஹ். வஸ்ஸமா பனைனாஹா பிஐதி. இந்த சந்திரனை படைத்தேன். ஏன்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். தௌரா அல்லாஹ் கே பாஸ். ஏன்? இந்த சந்திரன்ல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, சூரியன்ல காட்சியளிப்பவன் இல்லை, யாரும் இல்லை. இந்த சூரியன்ல இருந்து எங்களுக்கு பிரகாசம் தரக்கூடியவன் யாரும் இல்லை. சூரியன் தீனவசி நன்மை செய்யாது, தீமை செய்யாது. நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லை, தீமை செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லை. சூரியனில் இருந்து நன்மையும் தீமையும் செய்பவன் யாரும் இல்லை. சந்திரனை படைத்து அழகு பார்க்க அல்ல, அதை பார்த்தா என் நினைப்பு வரணும் உனக்கு. சந்திரனை பார்த்தா என்ன நினைக்கிறோம் நீ, நட்சத்திரங்களை பார்த்தா என்ன நினைக்கிறோம் நீ, வானமண்டலங்களை எதை பார்த்தாலும் சிந்தனை என் பக்கம் வரும். நசர் வஸ்துவை பார்க்கணும், உன் கல்வி எந்த இருக்கு. இந்த கல்வில யாருக்கும் இடம் தட்டக்கூடாது. உன் பார்வையை பார்க்கணும், வஸ்துவை. என் கல்வில என்னைய பார்த்துட்டு இருந்தாரு. दिल खाना ये हक है तुझसे साफ किए जा. இந்த கல்வி இருக்கிறது, அது மௌலா இருக்க வேண்டிய இல்லவர். ஆமீர் நாயகம் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, दिल खाना ये हक है तुझसे साफ किए जा. दिल खाना ये हक है तुझसे साफ किए जा. जो अक़दस व अतहर ये बसूस की जगह है. जो अक़दस व अतहर ये बसूस की जगह है. जी, இந்த எவன் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவனோ, தூய்மையிலும் தூய்மையானவனோ அவன் இருக்க வேண்டிய இல்லம் இது. நீ மையத்த கல்வி வச்சிருக்கிற, சிருஷ்டியில கல்வி வச்சுருவாத்துல ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் ஃபைஸி நாயகம் சொல்லுவாங்க, கல்வை ராயப்பட்ட கபரிஸ்தான் ஆக்கிட்டப்பா. அவனை கொண்டு தேவை பூர்த்தியாகும், இவனை கொண்டு தேவை பூர்த்தியாகும். அவன் அதை கொடுப்பான், இவன் இதை கொடுப்பான். அவன் துன்பம் செய்வான், இவன் தொல்லை செய்வான். பிரதமர் எனக்கு நஷ்டம் கொடுப்பான், உள்துறை அமைச்சர் நஷ்டம் கொடுப்பான், ஃபிரௌனை அடிப்பான், ஹாமானை அடிப்பான். ஃபிரௌனா ஆனானப்பட்ட ஃபிரௌனை பார்த்து கல்வில ஈமான் கொண்டவன் சொன்னாங்க, நான் வயர் நோ கேர். இவனுக்கெல்லாம் அப்ப ஃபிரௌன். இன்னைக்கு சின்ன ஃபிரௌன் இருக்கானே, சின்ன ஹாமான் இருக்காங்களே, இவனுக்கெல்லாம் அப்ப ஃபிரௌன் வந்தான். அவனை பார்த்து அன்று ஈமான் கொண்ட இஸ்லாம் முஸ்லிம்கள் சொன்னார்கள், உன்னை என்ன தெரியுமா செய்வேன், மாறுகை மாறுகால் வெட்டுவேன், துண்டு துண்டா வெட்டுவேன். லா வயர் நோ கேர், நோ கேர் லா வயர். போடா ஹேர். தமிழ்ல சொன்ன கெட்ட வார்த்தை சொல்லுவீங்க, இங்கிலீஷ் சொல்லிடுறேன். போடா ஹேர். யார பார்த்து? ஃபிரௌனை பார்த்து. அவன் அத்தனை படைகளை நிக்க வச்சு சொல்றான், துண்டு துண்டா வெட்டுவேன். நீ என்னை என்ன வெட்டினாலும் இப்பவும் மௌலானா இருக்கிறோம், நீ வெட்டினாலும் மௌலானா தான் போகும்.
விட்டு வெளியாக்குவ, என் ரப்ப விட்டு என்னை வெளியாக்குவியா? என் ரப்ப விட்டு வெளியே கொண்டு போயிருவியா நீ? என்னை ரப்ப விட்டு வெளியே கொண்டு போகவே முடியாது. பட்ட என்னை ரப்ப விட்டு வெளியே போகவே முடியாது. அந்த ரப்புடைய இஷ்கு உள்ள வந்து சொன்னாங்க, अरे वाह वाह दुनिया तेरा मकसूद ना उक़बा तेरा मकसूद. दुनिया मकसूद இல்ல, அது கல்வில வைக்காத. ஆகிரத்து ஒரு நோக்கம் இல்ல, அதையும் கல்வில வைக்காத. इन दोनों के आगे तेरे मकसूद सिवाय. இந்த ரெண்டை தவிர இன்னொன்று இருக்கு. ஆமீர் நாயகம் சொல்றாங்க, அது என்ன மக்சூத்? இந்த ரெண்டும் மக்சூத் இல்லப்பா. ஒரு கல்வில வைக்கிறதுக்கு துன்யாவும் லாயக் இல்ல, சொர்க்கமும் லாயக் இல்ல, ஹூர் குசூர் லாயக் இல்ல, எதுவுமே லாயக் இல்ல. ஒரு கல்வில வைக்கணும் ஒரு சொல்ற கேள். அது என்ன தெரியுமா? எது மக்சூத் தெரியுமா? மாபூத் ஹி மக்சூத் है, मकसूद ही मौजूद, मौजूद ही मशहूद है, मशहूद खुदा है, माबूद मौजूद ही मशहूद है, मशहूद खुदा है. माबूद आगे हकदार हो मकसूद. अंद मकसूद தான் இங்க மௌஜூதா இருக்கான். आइए आइए तशरीफ लाइए. आगे मुकर मौजूद आगे हकदार हो मकसूद. அந்த மக்சூத் தான் இப்ப மௌஜூத். அந்த மௌஜூத் தான் மஷ்ஹூதா இருக்கிறோம். அந்த ஷுஹூத கத்து கொடுத்துறவங்க தான் ஃபைஸ் நாயகம். அந்த ஷுஹூத கத்து கொடுத்தவங்க தான் ஆமீர் நாயகம். அந்த ஷுஹூத கல்புக்குள்ள கொடுத்தவங்க தான் நூரி நாயகம். அதான் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமா பனைனா பிஐதி வஇன்னா லமூசிஊன். இந்த வானங்களை நாம் கொடுத்தோம். எதுக்காக கொடுத்தோம்? ஷுஹூத் செய்ய தான் கொடுத்தோம். ஒரு நஸர், உங்க வெளிரங்க பார்வை சூரியனிலே பட வேண்டும், அந்தரங்க பார்வை மௌலாவை பார்க்கணும். வஸ்ஸமா பனைனாஹா பிஐதி வஇன்னா லமூசிஊன் வல்அர்த ஃபரஷ்னாஹா வநிஅமல் மாஹிதூன். இந்த பூமியை விரித்தோம், உங்களுக்கு என்ன தேவையோ. உன் பார்வை மலையிலே பட வேண்டும், உன் கல்பு மௌலால இருக்கணும். உன் பார்வை பெய்யும் மழையிலே படுகிறது, உன் கல்பு ஒவ்வொரு துளியிலும் மௌலாவை பார்க்கணும். அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அது அவன் முகம் தான் இருக்குது. ஐனமா துவல்லு வஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய சத்தியம். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் மனுஷ முகம் தெரியுதுன்னா நீ குர்ஆனுக்கு மாத்த செய்ற. நீ சத்தியமா நீ குர்ஆன் வாயில ஓதுற. ஒரு நாளாவது அக்குடைய முகத்தை நீ பார்த்தியா? சேலஞ்ச் சொல்ற. நீ அன்னைக்கு பார்த்தியா? சொல்லு. ஐனமா துவல்லு, நீ எங்கே முகம் திருப்பினாலும் வஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு நாளாவது நீ அக்குடைய முகத்தை பார்த்தியா? வா ஷேக் உமர் தர்பாருக்கு வா. அங்க வாடா, உனக்கு எப்படி அக்குடைய முகத்தை பார்க்கிறதுக்கு சொல்லுவாங்க. இல்லையா வாழ்நாள்ல தாய்வி செய்யணும். அக்குடைய முகம்னா இந்த அர்த்தம் வேற. அக்குங்கிற முகம் கிடையாது. அக்குடைய முகம் இருக்குன்னு எனக்கு அல்லாஹ் சொல்றான். நீ முகம் கிடையாது சொல்லிட்டு உட்காந்து பார்க்கவே நசீப் இல்லாம ஆக்கிறோம். ஒமன் கான ஃபீ ஹாதியாமா ஃபஹுவ ஃபில் ஆখিরাতি ஆமா. இங்கே குருடனாக அல்லாஹ்வை பார்க்காதவனாக இருந்தால் அங்கேயும் பார்க்கிற நசீப் அல்லாஹ் உனக்கு ஆக மாட்டான். அங்கேயும் நீ மௌலாவை பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது, அங்கேயும் பார்க்க முடியாது. ஒமின் குஜி ரசூலுல்லாஹ் சொன்னா வல்அர்ல ஃபரஷ்னாஹா வநிஅமல் மாஹிதூன். நஸர் பர் கிதம். எதை பார்த்தாலும் நஸர் வந்து கிதம்ல படணும். யார்கிட்ட வேணா பேசு, உன் பேச்சு பக்கத்துல இருக்கணும், கல்பு அல்லாஹ்ட்ட இருக்கணும். किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या. आमिर नायक रज़ी अल्लाह अन्हु சொல்றாங்க, किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या. तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे माँ सिवा क्या है. तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे माँ सिवा क्या. உன்னை பார்த்து கல்பு, என்னுடைய கண்ணு உன்னை வஸ்துவை பார்க்குது, என் கல்பு மௌலாவை பார்க்குது. வானத்திலையும் பார்த்தாச்சு, பூமியிலையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த சொல்றான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரூன். ஒவ்வொன்றிலும் உங்க ஜோடி ஏற்படுத்தி கொடுத்தேன். எதுக்கு ஏற்படுத்தேன்? நீங்க அதை சிந்தித்து பாருங்கள். என்ன சிந்தித்து பாருங்கள்? ஃபிர்ரு இலல்லாஹ். ஆரே மேரே பாஸ் ஆ ஜாओ மேரே பாஸ். நீ வந்துரு என்கிட்ட. உன் மனைவியை நீ பார்த்தால் கண் மனைவியை பார்க்க வேண்டும், கல்வி என்ன பார்க்க வேண்டும். என் ஷேக் நான் சொன்னாங்க, மனைவியா பார்க்காதே. எந்த அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வோ அவன் தான் உன்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்திருக்கிறான். மனைவியுடைய சூரத்துல முதஜல்லியா இருக்கிறான். மனைவியின் தோற்றத்தை காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை.
ये औरत क्या, ये बच्चे क्या, जवान क्या और बूढ़े क्या, ये औरत क्या, ये बच्चे क्या, जवान क्या और बूढ़े क्या, हर एक चादर के ओढ़े आ गया मेरा अल्लाह ही अल्लाह, हर एक चादर को ओढ़े आ गया अल्लाह ही अल्लाह. அப்ப எனக்கு பசி என்று எடுத்தேன், சோறா வந்து என் தேவை குடிச்சிட்டான். தாகம் என்றேன் தண்ணீராய் வந்தான், மழை என்றேன் குடையாய் வந்தான், அன்பு என்றேன் அம்மாவா வந்தான், காதல் என்றேன் மனைவியா வந்தான். வந்தவன் ஒருத்தன் தான். सूरत बदल बदल कर, सूरत बदल बदल के भी आओ तो क्या हुआ, हर मर्तबा फना में तुम्हारी बकार है. நீ எந்த சூரத்துல வேண்டாம் வேணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன வரக்கூடிய ஒருத்தன்டா, மௌஜூது ஒருத்தன்டா, மஷ்ஹூது ஒருத்தன்டா, இருக்கிறது ஒருத்தன்டா. சாஹிபுல் வஜூத் ஒருத்தனா இருக்க முடியும், ரெண்டு பேர் இல்லையே. ரெண்டு பேர் இருந்தாலும் இருக்கிறவங்க ஒருத்தன் தான். அவன் தான் இந்த ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல காட்சி அளிக்க முடியும். அவன் ஒருத்தன் தான் சாஹிர். நான் ஒருவன் தான் சாஹிர். என்ன உறுதியா இருந்தா சொல்லிட்டான். நீ வேற எவனாவது துன்யாவுல உலகத்துல எந்த ஆளும் சாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தவிர இன்னொருத்தன் சாஹிர் இருக்கிறான்னு சொன்னால் ஷிர்க் அது. ஏன்னா அவன் சொல்லும்போது ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தின், அத்தனை தெரியுமா? ஹுவல் அவ்வலு ஹுவல் ஆகிரு ஹுவல் ஸாஹிரு ஹுவல் பாத்தின். அவன் ஒருத்தன் தான் அவ்வல், ஒருத்தன் தான் ஆகிர், ஒருத்தன் தான் ஸாஹிர், ஒருத்தன் தான் பாத்தின். அவன் ஒருத்தன் தான் ஸாஹிர்னு சொன்ன பின்னாடி வந்ததுல யாரு? காட்சி அடிக்கிறது யாரு? பேசுறது யாரு? கேட்கறது யாரு? விளங்குறது யாரு? பாவம் சொல்றது யாரு? ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லவே இல்லையே. யார பாக்குறதுன்னு சொல்லுங்க. வமின் குல்லி ஷைஇன் خلقنا زوجين لعلكم تذكرون. ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக படைத்தோம். எதுக்காக வேண்டி நீ சிந்திச்சு பாரு. ஆகவே வானத்தை படைத்தோம், பூமியை படைத்தோம், மனைவியை படைத்தோம். ஆகவே நீ சந்தோஷமா இருக்கு சொல்ல. ஆகவே நீ எந்த வந்துரு. ஏன்னா இதையெல்லாம் அனுபவிச்சா சின்ன இன்பம். நீ என்னை பார்த்தா பேரின்பையா? நீ பிரியாணி சாப்பிட்டா சிற்றின்பம், பிரியாணி சாப்பிட்டா வாய்தான் மணக்கும். கொஞ்ச நேரத்தை காணாம போயிடும் பிரியாணி, கொஞ்ச நேரத்துல நாட்கள் அடிக்கும், காணாம போயிடாது. பிரியாணி மதியானம் சாப்பிட்ட பிரியாணி மிஞ்சிருச்சு, அடுத்த நாள் காலை கொண்டு எவனும் சாப்பிட மாட்டான். நைட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். மதியானம் கல்யாணம் சோறு மிஞ்சிருச்சுங்க, அப்படி பக்கத்துல கொண்டு கொடுங்க போயா தூக்கிட்டு இருவான், சாப்பிட மாட்டான். அன்னைக்கு மதியானமே மரியாதை போயிடுச்சு. வாயில வைக்கிற வரைக்கும் மெல்ற வரைக்கும் டேஸ்டா இருக்கும், உள்ள போயிட்ட டேஸ்ட் இல்ல. உள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு வெளியே வந்தாலும் அதுக்கு மரியாதை கிடையாது. இதான் உன் பிரியாணிக்கு மதிப்பு அதுதான். உன் பிரியாணிக்கு மதிப்பு அதுதான். பிரியாணி சிற்றின்பம். அந்த பிரியாணி குடிக்கும் போது மௌலா மௌலா இந்த பிரியாணி நீதான் நல்லா இருக்கிற, நீதானே தேவையை குடிச்ச, நல்லா நீதான் நல்லா ஐநா இருந்து ஊட்டுற. எங்க அம்மா என் வாய் வரைக்கும் தர முடியும், என் மனைவி எனக்கு வாய் வரைக்கும் ஊட்ட முடியும், தண்ணியை வாய் வரைக்கும் கொடுக்க முடியும். பிரியாணி கூட ஒரு சாத்து அப்படி இருக்குது. நீ கூட இருந்து நீதான் நல்லா ஊட்டுற. அந்த சூழ் செஞ்சு நீங்க பிரியாணி சாப்பிடுங்க. அப்ப அன்பர்களே, பிரியாணி சாப்பிடுகிறோம் சிற்றின்பம். கொஞ்ச நேரம் தான் இனிக்கும், அதுக்கு மேல இனிக்காது, அதுக்கு மேல டேஸ்ட் இருக்காது. நீ பிரியாணி சாப்பிட மௌலா சூழ் செஞ்சு பாரு. மௌலா இந்த பிரியாணி எத்தனை 100 பொருட்களை சேர்த்து உருவாக்கி கொடுத்த நீ, அதை சாப்பிடுறதுக்கு பல்லு கொடுத்திய மௌலா, யாரெல்லாம் அதை உண்ணுவதற்கு நான் சுவைக்க நாக்கு கொடுத்திய மௌலா என்று நீ மௌலாவை பாரு, பேரின்பம் ஆயிடாது. அந்த இன்பத்துக்கு முடிவே இல்லை. அந்த இன்பம் துன்யாவில நீடிக்கும், கபர்ல நீடிக்கும், மஹ்ஷர்ல நீடிக்கும். எப்படி பார்க்கணும் பிரியாணியில? இலானா ஹோ தோ ஐசா ஹோ, பிலானா ஹோ தோ ஐசா ஹோ, இலானா ஹோ தோ ஐசா ஹோ, पिलाना हो तो ऐसा हो, खुद ही गाना खुद ही पानी बना अल्लाह, खुद ही गाना खुद ही पानी बना अल्लाह, खुद ही बिरयानी खुद ही शरबत बना अल्लाह. मेरे मौला நீ என்ன வேற சொல்லியா? நீ நான் கேரண்டி அதுக்கு. वजूदन बहस जब होती है इतलाकी तरीके पर,
वजूदन बहस जब होती है इतलाकी तरीके पर तो हर जर्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह, तो हर जर्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह है. பராயா பிரியாணி பார்க்க முடியாது, பிரியாணில மௌலா இல்லையா, சர்பத்துல மௌலா இல்லையா, தண்ணில மௌலா இல்லையா, நீ பாக்கடி நான் என்ன சொல்றேன், நீ பாக்கடி நீ அபரைத்தும் மாஹலி தஷ்ரபூன், நீ குடிக்கிற தண்ணி நீ பார்க்கல, அன்தும் மன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீ இருக்கனே நான் இருக்க. வாங்க ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸ் நாயகம் சொல்லுவார்கள், உன் மனைவியை முதல்ல நீ மனைவியா பார்க்கற, கொஞ்சம் நீ முன்னேறு, நீ கொஞ்சம் நீ ஷரியத்துடைய பாடத்துல மில்கியுடைய பாடத்துல வா. என்ன பார்க்கும் மனைவியில, யாருலாம் இந்த மனைவியுடைய கண்ணு நீ கொடுத்தது, இல்ல மனைவியுடைய கண்ணு அவங்க அத்தா அம்மா சேர்ந்து செஞ்சாங்களா, இல்ல அமெரிக்கால ப்ரொடக்ஷன் பண்ணி இங்க இருந்து இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணி இங்க வந்து கண் துண்டு வச்சாங்களா, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. மனைவியுடைய காது நீ கொடுத்ததா, மனைவியுடைய பல்லு நீ கொடுத்ததா, ஒரு பல் 32 பல்ல இல்ல, அவருடைய ஒரே ஒரு முடிய கூட யாரும் கொடுக்க முடியாது, எல்லாமே மௌலா கொடுத்தது. அவன் மனைவி ப்ரொடக்ஷன் ஆகும் வேற மௌலா, என் மௌலாவுடைய ப்ரொடக்ஷன் அவங்க, என் அல்லாஹ்வால் செய்யப்பட்டவர்கள். அப்படி பாருவா, ஒரு சூது வளரும், உன் மனைவி மீது அன்பு வரும். ஆஹா, மனைவி கணவனை பார்க்கணும், என் கணவனை அவர் உருவாக்கல, அவரை மௌலா உருவாக்கணும். எப்படி உருவாக்கனா, வஹலக்து பி யதைய, என் 2 கைகளால் படைச்சேன். எங்க வச்சு படைச்சான் அல்லாஹ் தஆலா, கர்ப்ப பையில வச்சே உருவம் கொடுத்தான். இன்னைக்கு நீ போட்டோ பார்த்து என் வீட்டுக்கார போட்டோ என் பொட்டாட்டி போட்டோ ரசிக்கிற, இந்த உருவத்தை அம்மாவுடைய வயிற்றிலே அல்லாஹ் உண்டாக்கிட்டான். வஸௌ வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அம்மாவுடைய கர்ப்ப பையில வச்சே உருவம் கொடுத்தேங்கறான் மௌலா. இன்னைக்கு நீ வாங்கி ரசிக்கிற, நீ பார்த்து ரசிக்கிற, உருவத்தை கர்ப்ப பையிலே கொடுத்தேங்கற மௌலா. மனைவியுடைய உருவத்தை பார்த்தா ஒரு சிந்தனை மௌலாவின் பக்கம் போகும். இந்த உருவம், இந்த அழகு அல்லாஹ் கொடுத்தது. நீ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அவ கிளவியா போனாலும் உன் கண்ணுக்கு அழகா காட்டுவாங்க. இந்த மனைவியுடைய உருவம் அல்லாஹ் கொடுத்த உருவம்னு பாரு, 100 வயசானாலும் உன் மனைவி அல்லாஹ் உனக்கு அழகா காட்டுவான். தரீகத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போற, சாலிஹீனுடைய அந்தஸ்துல இருந்து அடுத்தது சித்தியீன் சுஹதாவுடைய அந்தஸ்துக்கு போற. இப்ப என்ன பாப்ப, என் மனைவி எந்திரிக்கிறாளே, இந்த குவத்து அல்லாஹ்வுடையது. அவ எனக்கு சாயா போட்டாலே இந்த குவத்து அல்லாஹ்வுடையது. அவ இந்த கொண்டு சாயாவை கொடுத்தாலே அந்த குவத்து அல்லாஹ்வுடையது. அவ சிரிச்சாலே அந்த சக்தி அல்லாஹ்வுடையது. அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா, हर फेल में तो मेरे बीवी के हर फेल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी कुव्वत को मलहूज रखना. நீ இந்த மாதிரி பார்த்தேன்னா அஹ்லே தரீகத்தா நீ போயிடுற, சுஹதாக்களுடைய அந்தஸ்துக்கு நீ வந்துடுற. அப்படி பார்க்கும்போது உன் மனைவி மேல அல்லாஹ் இன்னும் அன்பை போடுவான். உண்மையில அல்லாஹ் தஆலா உன் மனைவிக்கும் அன்பை போடுவான். ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சு செஞ்சு பாரு. நீ நினைச்சிட்டாங்க மனைவிக்கு நாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா, நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா, நீ தங்கத்திலே செருப்பு செஞ்சு போட்டாலும் சரிதான், விளைஞ்சிக்கலாம். நீ 2 லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் போனு, ஆரஞ்சு போனு, சாத்துக்குடி போன்லாம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான். அதை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு இருப்பான், என் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு, சின்ன வழி எட்டி பாக்குறியா கொஞ்சம், அதை திருட்டு பயில நீ வாங்கி கொடுத்த போனை வச்சுக்கிட்டு, நீ வாங்கி கொடுத்த வீட்டுல வச்சுட்டு அடுத்தவன்ட்ட பேசுவா. நீ அல்லாஹ்வை கத்து கொடுக்கறேன்னா உன் மனைவிக்கு அல்லாஹ்வை கத்து கொடு, அல்லாஹ்வுடைய தக்வாவை கத்து கொடு, அவளை ஷுஹூத் செஞ்சு பாரு. நீ போனே வாங்கி தரது பரவாயில்ல, நான் உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உங்க மௌலா பாக்குறேன், நீங்க இந்த மௌலா பாருங்கன்னு சொல்லுவா. என் ஷேக் நாயகம் சொன்னாங்க, அடுத்து நீ மனைவியில நீ 3ஆவதாக சிஃபாத்தை ஷுஹூத் செய். வக்கீல் மௌலா இங்க கவனிக்க மௌலா, நீங்க சிஃபாத்தை ஷுஹூத் செய். என்ன பாரு, என் மனைவி மையித்து, அவளுக்கு ஹயாத் அல்லாஹ்வுடையது. ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் ஒருவன் தான் ஹயாத் உள்ளவன். அப்ப என் மனைவியோட ஹயாத் அல்லாஹ்வுடையது. என் மனைவி ஒண்ணான பிற முட்டாள், அவளுடைய இல்மு அல்லாஹ்வுடையது. இல்மு அல்லாஹ்வுடைய இல்மா இருக்க போய் தான் மனைவி மேல அன்பு வருது. அன்பு வருமா? ஜி யாருக்கு அன்பு வருமா? இங்க கல்யாணம் முடிக்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு பொம்பளை இருக்கிறா, 100 பவுன் நகை போடுறேன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல, ஒரு காரும் வாங்கி தராங்களாம். ஆனா மென்டல், உன்னை பார்த்தோன்னு கொஞ்சம் பெறாண்டுவா. யார் கட்டிக்கிறா? பஷீர் சயீது, இது பஷீர் கட்டிக்கிறியாப்பா? யாருப்பா கட்டிக்கும்? 100 பவுன் நகை சும்மாவா? ஐயோ ஐயோ ஐயோ, யார கட்டிக்குங்களா மென்டலா இருந்தா? இப்ப நாம யாரு? ஜாஹில் தான், 1ஆம் நம்பர் ஜாஹில், எதுவுமே தெரியாத ஜாஹில். ஜாஹில் யாரும் விரும்புவாங்களா? அப்ப எப்ப விரும்புவாங்க? இல்மு வந்தா. இல்மு யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீ ஐ லவ் யூன்னு சொல்ற, மென்டலா இருந்தா லவ் யூ சொல்ல மாட்ட. அப்ப உண்மையா நீ ஐ லவ் யூ சொல்றது மௌலாவுக்கு தான். யாராவது மையத்தை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாங்களா? யாராவது மென்டல் டூஸ் பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாங்களா?
யாராவது குருடியை பத்தி ஐ லவ் யூ சொல்லுவாங்களா? செவுடிக்கு சொல்லுவாங்களா? ஊமைக்கு சொல்லுவாங்களா? அப்ப அந்த குருடியில பார்வையா இருப்பது என் மௌலா. அந்த ஊமையில பேசக்கூடிய சக்தியாக இருப்பது என் மௌலா. அந்த காதல சமாதா இருக்கிறது என் மௌலா. யாரும் கை கால் விளங்குவீங்க, ஒரு வருஷமா கை கால் வேலை செய்யாம இருக்கு, பொங்கலை ஆஸ்பத்திரி தான் வச்சிருக்கிறோம், கை கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. கூவத்திய மௌலாவுக்கு. அப்ப நம்ம ஐ லவ் யூ சொல்றது மௌலாவுக்கு தான். ஏன்னா ஒரு பெண்ணிலே இருக்கக்கூடிய ஹயாத் அல்லாவது, இல்ம அல்லாவது, இராதா அல்லாவது, குதிரத் அல்லாவது, சமாத் அல்லாவது, பசாரத் அல்லாவது, கலாம் அல்லாவது, இது எல்லாமே உடையவனை தான் நம்ம நேசிப்போம். அப்ப உண்மையில ஐ லவ் யூ சொல்றது யாருக்குங்க? மௌலாவுக்கு. நம்ம யாரை நேசிக்கிறோம்? மௌலாவை நேசிக்கிறோம் என்று நீ பார்த்தால் இன்னும் அந்த மனைவி மேல அன்பு அதிகமாகும். என்னுடைய எஜமானுடைய உயிர், என்னுடைய எஜமான், என்னுடைய ரூஹுக்கு ரூ வைத்திய நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்து இன்னொரு ஷுஹூத் இருக்குமா, நீ அதை பார்த்தேன்னு வச்சுங்க, அழைச்சிக்கலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு இங்கேயும் சேர்த்து வைப்பான், சொர்க்கத்திலையும் சேர்த்து வைப்பான். அது என்ன? இந்த மனைவி வெறும் சூரத்தோ ஷக்கல் தான். இதுல முத்தஜல்லியா இருக்கிறது மௌலாவத்தோட யாருமே இல்லை. இந்த சூரத்துல வந்து காட்சியளித்து என் தேவையை பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை. என் மனைவியை பார்க்கும் போதே அந்த உருவத்துல பாரு, என்ன அரக்கு சாதருக்கு ஓடு ஆகையா அல்லா. மனைவியிலே, பிள்ளைகளிலே, இளைஞர் முதியவர்களிலே ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு விதமாய் வந்தோன் அல்லாவே. அல்லாதான் ஏ औरत क्या, ये बच्चे क्या, जवान क्या और बूढ़े क्या, हर एक चादर को ओढ़े आ गया अल्लाह ही अल्लाह. அப்படி நீ மனைவி கணவன்ல சூது செய்றாரு, கணவி மனைவியில சூது செய்றாரு, ரெண்டு பேரை பத்தி அல்லாஹ் சந்தோஷப்படுறான். மனைவியில அல்லாஹ் சந்தோஷப்படுற, கணவர் மனைவி கணவர்ல அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேரை பத்தி அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இவன் படைச்ச நோக்கமே நிறைவேறி போச்சுறாங்க. நீங்க மனித குலத்தை படைச்ச நோக்கமே நிறைவேறி போச்சு. உங்க ரெண்டு பேரை பத்தி அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் ஆனந்தப்படுறான். அப்ப எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி நீ வாழக்கூடிய வாழ்க்கையை எஜமா கற்றுக் கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கல, வமின் குல்லி ஷைஇன் خلقنا زوجين, ஒவ்வொன்றிலும் இரண்டு உண்டாக்கினோம். எதுக்காக உண்டாக்கினோம்? லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் இவற்றையெல்லாம் யோசித்து பாருங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடுங்கள் அல்லாஹ்வின் பக்கம். காலையில எந்திரிச்சு மனைவியை பார்த்தா ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அவ சாயாவை கொண்டு வந்தா ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ஷேக்னா சொன்னாங்க, என்னப்பா சாயா ஆயா அல்லாஹ் கயா, சாயா வச்சு அல்லாஹ் போயிட்டானா? नहीं, சாயா ஆயா அல்லாஹ் லாயா. இந்த சாயாவை கொண்டு வந்ததே மௌலானா, அது அல்லாஹ் போட்ட வேஷம் தான் உன் மனைவி. சாயா ஆயா மௌலா லாயா, ஐசா தேக்கோமா. என் கண்மணி நாயகம் என் உயிருக்கு உயிரான எதுமா வைத்திய நாயகம் சொல்லி கொடுத்தாங்க, சாயா அல்லாஹ் ஆயா அல்லாஹ் லாயா. அப்ப சாயா மனைவி கொண்டு வந்தாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உன்னை பார்த்து மனைவி சிரிச்சாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உன்னை பார்த்து மனைவி முறைச்சாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ். திடீர்னு முறைக்கிறான், நீயே பாத்துக்கோ. அந்த மனைவியை நீதான் அல்லா இருக்கிற சமாதானப்படுத்தியது, நாம சமாதானப்படுத்த மாட்டேன், நீயே பற்றி சொல்லி பாருங்களேன். எங்க கோச்சிக்காதீங்க நினைச்சீங்களா, அவளே ஒன்று சமாதானம் ஆயிரும். சிரிச்சாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உன்னை பார்த்து முறைச்சாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், உனக்கு சோறு வச்சாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அன்பு காட்டினாலோ ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون ففروا الى الله. இப்படி நீ அல்லாஹ்வின் பக்கம் போகல, உன் மனைவியை பார்த்து அல்லாஹ்வை நினைக்கல, فإني لكم منه نذير مبين, நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடுமையாக எச்சரிக்கை கூறினாக இருக்கிறேன். எந்த மனைவி நீ கொஞ்சுகிறாயோ, என் திறமையால் அவள் என் மேல அன்பா இருக்கான்னு நினைக்கிறையோ, நான் கொடுக்கிற காசு பணத்தினாலே, நான் வாங்கி போட்ட நகையினாலே, நான் கட்டி கொடுத்த வீடுனாலே என் மேல அன்பா இருக்கிறேன்னு நினைக்கிறையோ, அந்த அன்பு கடைசியில துன்பமா மாறிடும். உன்னையே துரத்துவா. எத்தனை பேர்கள் பையன் வளர்ந்து பெருசான அம்மா பையன் கட்சியில சேர்த்துக்கிறான், புருஷனை துரத்துக்கிறா. எங்க போச்சு உன் திறமை, எங்க போச்சு உன் ஆற்றல், எங்க போச்சு உன் அன்பு? இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன், அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு நான் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறேன். ஃபஃபிர்ரு இலல்லாஹ்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா, ஓடு அல்லாஹ்வின் பக்கம். எப்படி ஓடுறதுன்னு அல்லாஹ் அது சொல்லி தர்றான். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், நீ அல்லாஹ்வுடைய யாரை இலாஹ் ஆகிராதப்பா.
உன் மனைவி கண்ட பார்த்த உடனே மனைவி இலா ஆகிறாத, இவதான் சொர்க்கம் ஆக்கிறாத, இவதான் இலாஹன் ஆக்கிறாத. நீ கணவனை பார்த்த கணவனை இலா ஆக்கிறாத, உங்க வாப்பாவை இலா ஆக்காத, அம்மாவை இலா ஆக்காத, துனியாவை யாரையுமே இலா ஆக்காத. வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா இலாஹ இல்லல்லாஹு இன்னீ லகும் மின்ஹு நதீரும் முபீன். திரும்ப எச்சரிக்கிறேன், உன்னைய வஸ்துக்களை ஒரு காலம் இலா ஆக்காத. இந்த வஸ்து உன்னை கைவிட்டுரும், இந்த வஸ்து உன்னை ஏமாத்திரும். ஏமாற்றக்கூடிய வஸ்துவை இலா ஆக்கிறாத. வதவக்கல் அலல் ஹய்ய் அல்லதி லா யமூத். என்றைக்குமே மரணம் அடையாத அந்த அல்லாஹ்வை இலா ஆக்கு. வதவக்கல் அலல் ஹய்ய் அல்லதி லா யமூத். அந்த அல்லாஹ்வை இலா ஆக்கு. கடைசி வரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பான் அல்லாஹ், நெஞ்ச நிமிர்ந்து வாழ வைப்பான் அல்லாஹ் தஆலா. இதத்தான் எங்க ஷேக்னா எங்க கல்புல திணிச்சாங்க, ராபாவா திணிச்சாங்க. ஜமா அல்லாஹ்வை இலா ஆக்குறாங்க. அவங்க 24 மணி நேரமும் பாடுபட்டாங்க. எதுக்கு பாடுபட்டாங்க? அல்லாஹ்வை இலா ஆக்குப்பா, வஸ்துவை இலா ஆக்கிராதப்பா, வஸ்து உன்னை கைவிட்டுரும், வஸ்து உன்னை ஏமாத்திரும். எந்த வஸ்துவை இலா ஆக்கிராத, அல்லாஹ்வை இலா ஆக்கு. தகப்பனா பாக்குது, இலாஹா பார்க்காத. தாயா பாரு, இலாஹா பார்க்காத. மனைவியா பாரு, இலாஹா பார்க்காத. காசா பாரு, இலாஹா பார்க்காத. வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் இன்னீ லகும் மின்ஹு நஸீரும் முபீன். எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹ்வை பொறுத்து எச்சரிக்கை செய்கிறேன் என்ற ஞானங்களை நம்ம கல்வில ஊட்டியவர்கள் தான் ஃபைஸ் நாயகம். நண்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் கையில கெட்டியா பிடிச்சுங்க, கலிமாவை கெட்டியா வச்சு வஸ்துக்குள்ள இலா ஆக்காதீங்க, வஸ்துவை நம்பி வாழாதீங்க. இவ அன்னைத்திலிருந்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை. தேசத்தை மெதுவா சொல்றீங்க, நான் கத்துறேன் இந்த கத்துறேன் சும்மா. சிருஷ்டிகளிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவர் யாரும் இல்லை. பாதி ஜங்ஷன் கேட்கணும், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்கணும், ரயில்வே ஸ்டேஷன் கேட்கணும். இந்த அனைத்து சிருஷ்டிகளிலிருந்தும் என் தேவையை பூர்த்தி செய்பவர் யாரும் இல்லை. கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஸிஷா, கருணை மூடியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஸிஷா, உங்கள் ஞாபகம் தந்தீரே, உங்கள் வாசல் அழைத்தீரே, உங்கள் நேசம் போதுமையா நாங்கள் நிம்மதி அடைகின்றோம். பாவ சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். கருணை செய்திரே ஃபைசி காத்து கிடக்கின்றோம். கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஸிஷா, கருணை நூரியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஸிஷா, இரவும் பகலும் பாராமல் உழைத்திட ஃபைஸிஷா, இருண்ட இதயங்களுக்கெல்லாம் ஒளி விளக்கையேற்றி, இரவும் பகலும் பாராமல் உழைத்திட ஃபைஸிஷா, இருண்ட இதயங்களுக்கெல்லாம் ஒளி விளக்கையேற்றினீர். எஜமான் உங்கள் சொல்லின்படியே நாங்கள் வாழவில்லை, உங்கள் முகம் காண உள்ளம் ஏங்கி நிற்குதே. கல்வின் நிலையை அறியும் ஃபைஸி கருணை செய்வீரே, கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஸிஷா, கருணை நூரியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஸிஷா, கவலை என்றாலே உம் வாசல் வருவோமே, கண்ணே மணியே என்று எம்மை அழைப்பீரே, கவலை என்றாலே உம் வாசல் வருவோமே, கண்ணே மணியே என்று எம்மை அழைப்பீரே,
ஃபைசி உங்கள் அரவணைப்பிலே எங்களை மறந்திடுவோம். முகத்தை பார்த்ததும் எமக்கு நபியின் உம்மிடம் இருக்க எல்லையில் ஆசை கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா கருணை நூறி அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா எஜமான் உங்கள் முன்னே நாங்கள் அலட்சியமாயிருந்தோம். நிஜமாக நாங்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கின்றோம். எஜமான் உங்கள் முன்னே நாங்கள் அலட்சியமாயிருந்தோம். நிஜமாக நாங்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கின்றோம். பாவியின் நிலையை பார்த்த பின்பும் வாசலில் சேர்த்தி என்னை வெறுத்த போதும் என்னை அழைத்தது. தாங்கள் இல்லை என்றால் எந்த வாழ்க்கை கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா கருணை நூறியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா உங்கள் ஞாபகம் தந்தீரே உங்கள் வாசல் அழைத்தீரே உங்கள் நேசம் போதுமையா நாங்கள் நிம்மதி அடைந்திடுவோம். தவறு என்றாலே உங்கள் வாசல் கவலை என்றாலே வாசல் வரும் கண்ணே மணியே என்று எம்மை அழைப்பீரே. கவலை என்றாலே வாசல் வருவோமே கண்ணே மணியே என்று எம்மை அழைப்பீரே. எங்களை மறந்திடுவோம். முகத்தை பார்த்ததும் எமக்கு நபியின் ஞாபகம் ஃபைசி உம்மிடம் இருக்க எல்லையில் ஆசை கருணையான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா கருணை நூறியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா உங்கள் ஞாபகம் தந்தீரே உங்கள் வாசல் அழைத்தீரே உங்கள் வதனம் தந்தீரே உங்கள் வாசல் அழைத்தீரே உங்கள் நேசம் போதுமையா நாங்கள் நிம்மதி அடைந்திடுவோம். பாவ சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். கருணை செய்வீரே ஃபைசி காத்து கிடக்கின்றோம். கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா கருணை நூறியின் அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா எஜமான் உங்கள் முன்னே நாங்கள் அலட்சியமாயிருந்தோம். நிஜமாக நாங்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கின்றோம். பாவியின் நிலையை பார்த்த பின்பும் வாசலில் சேர்த்து என்னை வெறுத்த போதும் நேசம் என்னை அழைத்தது. எஜமான் தாங்கள் இல்லை என்றால் எந்த வாழ்க்கை என்னாகும் கருணை கடலான இந்த உலகம் என்பேன் அன்பால் இருக்கட்டும் இல்லாது போகட்டும். ஆமியா ஹம் கூட்டோ தும் சேகாமே
எஜமான எங்க உயிர் நீங்க தான். நீங்க நீங்க என்னை பொருந்திக்கிட்டா போதும் எஜமான. இந்த உலகம் என்னை பொருந்தாட்டி போதும் எஜமான. வா வா திரும்ப சொல்லுங்க, கடைசி சொல்லுங்க. எஜமான் உங்கள் முன்னே நாங்கள் அலட்சியமாயிருந்தோம், நிஜமாக நாங்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கின்றோம். பாவியின் நிலையை பார்த்த பின்னும் வாசலில் சேர்த்தீரே. உலகம் என்னை வெறுத்த போது நேசம் என்னை அழைத்தது, எஜமான் தாங்கள் இல்லை என்றார். வந்து நம்மளே பார்க்கல, மௌலாவை பார்த்தாங்க, அதனால அரவணைச்சுக்கிட்டாங்க. எஜமான் தாங்கள் இல்லை என்றால் எந்த வாழ்க்கை என்னாகும்? கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா, கருணை நூறி அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா, உங்கள் ஞாபகம் நீரே, உங்கள் வாசல் அழைத்தீரே, உங்கள் நேசம் போதுமையா, நாங்கள் நிம்மதி அடைந்திடுவோம். பாவ சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். கருணை செய்வீரே ஃபைசி, காத்து கிடக்கின்றோம். கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைசிஷா, கருணை நூறி அருளோடு வாழ்கின்ற ஃபைசிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லு அலன் நபி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகு உலமா பெருமக்களே, இன்றைய தினம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மணமகன் அவர்களே, இந்த மணமகனும் மணமகளும் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு வாழ்த்த வந்தேன் அன்பு சொந்தங்களே. அல்லாஹுடைய ஃபஸ்லே கரம், அல்லாஹுடைய கிருபை, கருணை கடலான அல்லாஹ் இந்த புனிதமிக்க மஜ்லிஸ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தான். இந்த மஜ்லிஸ்க்கு வந்தது நம்மளுடைய எந்த திறமையும் அல்ல, அல்லாஹ்வுடைய கொண்டே தவிர. அன்பர்களே, தோழர்களே, खुदा के रहमत बहाना ढूंढता அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சாக்கு போக்கு தேடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரஹ்மத்துடைய மஜ்லிஸ்ல அவன் சேர்த்ததை அவன் சாக்கு போக்காது. ஏதாவது ஒன்றை கொண்டு அடியானை நான் மன்னித்து விட வேண்டும் என்ற ஆசையில தான் அல்லாஹ் ஒண்ணு செய்வான். இந்த மஜ்லிஸ்ல நம்ம சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. எவ்வளவு பெரியவர்கள் இறை நேசர்களுடைய சபையில அல்லாஹ் உட்கார வைக்கிறான் என்றால், இந்த சபையில இருந்து நாம் வெளியே போகும்போது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ் அழைச்சிட்டு போவான் இன்ஷா. ஏனென்று சொன்னால் நல்லவருடைய சபையில் உட்கார்ந்தவர் யாரும் வீண் போக போறது இல்லை. அல்லாஹ் அழைச்சிட்டு வந்தா இன்றைக்கு கண்மணி நாயகத்துடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக இருக்கக்கூடிய இந்த மணமக்களுடைய ஹக்கில துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். என் ஷேக் ஒரு நட சொன்னாங்க,
உன்னுடைய நண்பருக்காக வேண்டி நீ தனிமையில துவா கேட்டால் ஆமீன் சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்காதே, அல்லாஹ் மலக்கை இறக்கி வைக்கிறான். வலக்க மிஸ்ரு தாலிக்க, இவன் என்ன இவனுடைய சகோதரனுக்கு கேட்கிறானோ அதே மாதிரி நீங்க கேளுங்க. நண்பர்களே, இப்ப இந்த இரண்டு உள்ளங்கள் சலாமத்தாக வாழ்வதற்கு, நீடூரி காலம் மன நிம்மதியோட வாழ்வதற்கு துவா செய்ய நம்ம வந்திருக்கோம் என்றால், இதனுடைய பரக்கத்தில் நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தை அல்லாஹ் நீடூரி காலம் சிந்திச்சு பார்க்கணும். எதையும் நாம் சுயமாக செய்யக்கூடிய தகுதி நம்மள்கிட்ட இல்லை. கொஞ்சம் உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், நாம் யாருங்க விலாசத்தை ஷேக்கு கத்துக்கிட்டாங்க என்று சொன்னார்கள். நான் ஒரு முரீதுட்ட கார்ல வரும்போது பேசினேன், நம்மை இஸ்பாத்துல வச்சிருந்தோம், நான் தான் இருக்கிற அந்த அணையில மமதையில இருந்தோம், எதுக்கு அடங்காமல் வாழ்ந்தோம், ஒரே நசர்ல நீ நபி இருந்த ஒத்துக்க வச்சுட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டாங்க, சாத்தா அதமா இருக்கு, சிபாத்துல நாக்கிசா இருக்கு, அஃஆல்ல மஜ்பூரா இருக்கு, ஆசார்ல முஹ்தாரா இருக்கு. நீ அந்த மனைவியுடைய தேவை பூர்த்திய தகுதி அல்ல, அல்லாஹ் பூர்த்தி செய்றான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லப்த பைன ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரா இவர்கள் இருவருக்கு மத்தியில உல்ஃபத்தை நீ போட அல்லாஹ். பந்தல நாங்க போட்டுட்டோம், சாப்பாடு நாங்க ஆக்கிட்டோம், கூட்டத்தை நாங்க கூட்டிட்டோம், இவர்களுக்கு மத்தியில உல்ஃபத்தை நீ போட்டுட்டோம், நாங்க போட முடியாது. காரணம் என்ன தோழர்களே சொல்லுங்க? கணவன் மணமானி இருக்கிறார், மணமால அங்கே காத்து இருக்கிறாங்க. ரெண்டு பேரை கண்ணால சிவப்பா கருப்பா பார்த்தது இல்லை, எந்த ஒரு பேச்சும் இல்லை, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இவ்வளவு நாள் தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண்ட்ரோல்ல வாழ்ந்த மணமகள் இன்றைக்கு இவர் அறைக்கு செல்லும் பொழுது அந்த தாய் தகப்பனை வெளியாகிட்டு ஏன் கணவன் இருக்கிற இடத்துல யாருக்கு அனுமதி என்று கதவு கூடாது என்றால், இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்பது. யாரோ ஒரு அந்நியான் வரான் என்று எந்திரிச்சு ஓடினால் என்ன ஆகுது? அல்லாஹ் மஹப்பத்தை போட்டா, அல்லாஹ் பிரியத்தை போட்டா. நீ எத்தனை காலம் என் மனைவியில ஹக்குதா இருக்கான்னு பார்த்தால் உனக்கு வரக்கூடிய நசரி அல்லாஹ் சலாமத் ஆக்கி. நாரே தக்பீர், நாரே ரிசாலத், யா ரசூலல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்திலே நம்மளுடைய கற்பனைகள் பயங்கரமா இருக்கு. நம்ம கற்பனையுடைய கோட்டையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏ ஷேக் ஒரு தடவை சொன்னாங்க, நீ காலையில எந்திரிச்சு தினத்தந்தி பேப்பர் படிக்கிற, தினத்தந்தில நடக்கக்கூடிய சம்பவங்களை பாக்குற, இன்னைக்கு அல்லாஹ் உனக்கு என்ன எழுதிருக்கான்னு காட்டினா நீ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டான் அல்லாஹ். நீ அல்லாஹ்வை மறந்து சுத்துற, உன்னை மன்னிக்க அவன் முன் வந்துட்டான், உன்னை மன்னிக்க அவ கிருபை செஞ்சுட்டான், உன்னை மன்னிக்கிறதுக்கு மிஸ்கீனை கூட்டி ஓ முன்னால வந்துட்டான். அவனுடைய ஹக்கு உன் ஜோப்புல இருக்கு. நீ போய் போடு, நான் போட மாட்டேன், நான் அழைச்சிட்டு வரேன். நீ போடும் போது ஒன்ன பார்க்காத, என் கையில போறதா நீ யாரு கொடுத்தா இந்த இல்மு? எங்கே கிடைச்சது இந்த இல்மு? அல்லாஹ் அரிசில இருக்கான். அல்லாஹ் எப்படி இருக்கான்? அல்லாஹ் கூட இருக்கான். அல்லாஹ் எப்படி இருக்கான்? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் அழுக வைக்கிறான். அந்த அல்லாஹ் உன்னை வாழ வச்சு காட்டுறான். நீ ஈமானோக வாழும் காலம் எல்லாம், அல்லாஹ்வை ரப்பாக்கி வாழும் காலம் எல்லாம். இன்னைக்கு ஒரு முரீத சொன்னேன், अल्लाह के जात पर अकीदा रखे तू जंगल में जाकर बैठ, अल्लाह जात ने परिपूर्ण अकीदा वची नी काटला पे उकार अल्लाह आसमान से नाज़िल। वाह 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 वाह। अल्लाह कई பேசிட்டு உட்கார்ல தோழர்களே, ஆஹா இவ்வளவு பேரை அனுப்பிட்டனே, நான் அமெரிக்காவுக்கு இலாவா இருக்கனே, லண்டனுக்கு இலாவா இருக்கனே, சேலத்துக்கு யார் இருப்பான்னு நினைக்கிறேன்? மொத்த காயினாத்துக்கு அவதாரம். அவனுடைய ஜாத்துல தவக்கல் வைக்கிறதுல அலட்சியமா இருக்காரு, அவன் ஜாத்துல தவக்கல் வைக்கிற கவனக்குறைவா இருக்காரு. அல்லாஹ் பிச்சை போடுவான், அல்லாஹ் சலாமத்தா வாழவான், அல்லாஹ் என்ன வாழ வச்சுக்காரு, எனக்கு புண்ணிய அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் என்னை மாப்பிள்ளை என்று நிரூபிக்க வெச்சனைகிறோம். அரே தக்பீர், அரே ரிசாலத். முன்னால போனோம்,
அட நீ ஆதம் என்று சொன்னார்கள், நீ ஜாஹில் என்று சொன்னார்கள். வரும்போது கார்ல சொன்னேன், ஒரு கூட்டத்தை பார்த்து ஜாஹில் எல்லாம் மேடைக்கு வந்துருவாங்க. இவ்வளவு பேர் அதிகாரி உட்கார்ந்துருக்க, என்ன ஜாஹிலுங்கிற அசல்ல யாரு ஜாஹிலுங்கிற விலைக்கு கொடுத்தாங்க. இல்மு ஒட்ட வந்ததுனால் ஒட்ட இல்மு வந்து ஒட்டிக்கிட்டா அவன் இல்முல நெக்ஸ்ட் வந்துரும். அப்படி விளங்காது. அல்லாஹ் ஆலிமா இருக்கா, நானும் ஆலிமா இருக்கேன், இல்மு ஃபில் ஷிர்கா போச்சுட்டாங்க. அல்லாஹ் ஹய்யுனா இருக்கா, நானும் ஹயாத்தா இருக்கேன், இல்மு ஃபில் ஷிர்கா போச்சுட்டாங்க. எல்லா ஷிர்கை விட்டு நவுத்த வந்தவர்கள் இறை நேசர்கள். இறை நேசர்கள் யாரு தோழர்களே? இறைவனுடன் இன்னொரு வஸ்துவை எந்த நிலையிலும் இணை வைக்காமல் வாழக்கூடியவர்கள் இறை நேசர்கள். நான் வரும்போது சொன்னேன், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஸாத்து பரிபூர்ண அகீதா வைத்தார்களோ, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், யாரெல்லாம் அதை கொண்டு வாழ்ந்தார்களோ, இன்றைக்கு அவர்களுடைய மண்டரை பார்க்கும்போது நம்ம கல்வியை அமைதியை தராங்க. அன்பர்களே, மலேசியால ஒரு முனிய சொன்னார் என்கிட்ட, சஜ்ஜாதா துவா செய்யுங்க. என்ன செய்திமா? டெய்லி துவா செய்ற. என்ன செய்திங்க? 2 பொம்பளை புள்ள அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, துவா செய்யுங்க. நான் அப்ப சொன்னேன், கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட வேலையே கிடையாது. அந்த பொம்பளை பிள்ளை எங்க கட்டி கொடுப்ப, எத்தனை புள்ள பெக்கும், அந்த புள்ள எந்த நாட்டுல வாழும், அந்த புள்ள எத்தனை புள்ள பெக்கும், எல்லாத்தையும் எழுதி பேனா காஞ்சிருச்சு. அந்த கல்யாண நேரம் வரும்போது நீ தவக்கல அவனுடைய ஸாத்துல வச்சிரு. உன்னை வேலை வாங்குவான், ஓ பிள்ளைக்கு 100 பவுன் போடுமா, ஓ பிள்ளைக்கு மண்டபத்தை புடி காசு கொடுப்பா, உன்னை வேலை வாங்க எல்லா செலவும் அவன் கொடுப்பான். எப்போ இந்த குழப்பம் தீரும்? அல்லாஹ்வுடைய ஸாத்துல பரிபூர்ணமாக அகீதா வைக்கும் காலம். யார் வைத்தார்களோ அவர்களை சும்மா விடமாட்டா அல்லாஹ், ஆள வச்சு காட்டு வேண்டாம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் ஏ ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். சும்மஸ்தகாமு, பின்பாக இஸ்திகாமத்தா இருப்பார்கள். தத்தனஸல அலைஹிமுல் மலாயிகத்து, அல்லாஹ் மலக்கை இறக்குவார். தக்பீர், வாதா கொடுத்தவன் யாரு? பின்வாங்க மாட்டான். வாதா கொடுத்தவன் யாரு? பலகீனமான வைத்தார். உன்னையும் என்னையும் பலகீனனுக்கு ஆள சொல்லிட்டான். லவ்ஃபு தாலிமுல் மத்லூம் சொல்லிட்டான். நீ தேனோட தேடப்பட்டன பலகீனட்டா, நான் பலகீனம் இல்லை, நான் சிஃபாத்துல காமிலா இருக்கேன். அப்ப அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மாலிகா இருக்கிறான், ஆசார மாலிகா இருக்கா. ஆசார மஜ்னு யாரை பிடிச்சிட்டு அழுகுற பாவா, யாரை கெஞ்சிரே? சர்க்கார் சொன்னாங்க, நீ அவன்கிட்ட பல்ல இழுக்கிற, அதை உனக்கு கேவலப்படுத்திடுவா. அல்லாஹ் முசல்லாவை போடு, சஜிதால கடை, கதவுல மூடு, யாரு இருக்கா எனக்கு கேளு. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கான்னு கேளு. அல்லாஹ் ஆஸ்மான் से नाज़िल करेगा, அல்லாஹ் வானத்துல இறக்கி காட்டுவான். வரும்போது சொன்ன முறியது அல்லாஹ் பாதுகாத்து சொல்ற கொடுமா. अल्लाह नारिनाल इदा अरादा शैयन अयकुलहु कुन फयकुन और वस्तु आखिर मार्बल तैयार के कत्रिका எப்படி கொண்டு வர நினைக்க மாட்டா हुकुम தான் போடுவான் அல்லாஹ் இஷாரா செய்வான் உத்தரவு போடுவான் மார்பல்ல கத்திரிக்கா ஃபயகுன் அல்லாஹ் ஆக்கி காட்டுவான் சுப்ஹானல்லாஹ் நாம் வணங்கும் காலமெல்லாம் அந்த அல்லாஹ்வை கல்புல வைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய நினைவோடு நாம் வாழும் காலமெல்லாம் யாரு வாசல்ல கை கட்டி நிக்க வைக்க மாட்டாங்க யாரு முன்னாலே தலைக்குடி வைக்க மாட்டாங்க அப்படி வாழ்ந்துட்டால் ஜிப்ராயிலை கூட்டி சொல்றா இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன் நீங்களே நேசிங்க யார் தெரியுமாவே எவ்வளவு சோதனைகள் வந்துச்சு என்னத்தான் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமங்கள் கொடுத்த என்னத்தான் பார்க்கிறோம் பட்டியா போட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் உணவு கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் கையை பிடிச்சு இழுத்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் நான் கோகுலாம் கோடிக்கணக்கான அடியார் இருக்கும் போது என்ன பட்டியா போடுற சிந்தனை உனக்கு வந்துருச்சு உன் மேல எனக்கு எவ்வளவு முஹப்பத் இருக்கு இது போத ரப்பே ஹம் குனேகார் ஹே யா முஹம்மத் நாங்க பாவியா இருக்கு யா ரசூலுல்லாஹ் அப்படி கபலி மே ஹம் குச் பாலோ உங்க போர்விலைகளை மறைச்சுக்கங்க அப்படி ஆக்கோ கா சுர்மா உங்க கண்ணீர சுருமாவை ஆக்கிக்கங்க யா ரசூலுல்லாஹ் எங்களை பாதுகாத்து நீங்க கொடுத்த தீன் நாங்க அலட்சியப்படுத்தோம் நீங்க கொடுத்த லா இலாஹ அலட்சியப்படுத்தோம் ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒட்ட சொல்லலே பாதி வேளை நான் பாப்பேன் பாதி வேளை நீ பாரு சொல்லலே நான் மொத்த காயிதா வா 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 எங்கே நஃபி இருக்கா அங்க இஸ்பாத் எங்கே இஸ்பாத் இருக்கா அங்க நஃபி என்னைக்கு நீ ஸாத்துல அதமுன்னு கபூல் செய்து கொண்டாயோ ஓ வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சான் கருணை கடலான அல்லாஹ்
ஒரு ஆபீஸ்ல சொல்றாரு ஒரு முதலாளி, நீ டெய்லி என்ன நினை, நான் சம்பளம் தரேன். நியாயமான வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், அடியாளி என்ன நினை, ஆமா நியாயமான வார்த்தை நினைச்சுதான் ஆக்கு தோழர்களே. அந்த கருணை கடலான அல்லாஹ் அதுக்கு இருக்கும். நீ என்ன நினை, நான் ஒண்ணு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் அல்லாஹ் இந்த வினாடி வரை இந்த கண்ணை காய விடாம பாதுகாத்தானே, இந்த வினாடி வரை சலாபத்தை உட்கார வச்சானே, உஜூதுல எத்தனை காட்சிகள் காட்டி கொண்டு இருக்கானே, எப்படி வாழ வச்சுட்டு இருக்கானே. யாரையும் அல்லாஹ் எவ்வளவு சலாபத்தா வாழ வச்சிருக்கான். மறந்தவனுக்கு அல்லாஹ் ரப்பா இருக்கான், மறுத்தவனுக்கு அல்லாஹ் ரப்பா இருக்கான், நினைச்சவனுக்கு அல்லாஹ் ரப்பா இருக்கான், நினைக்காதவனுக்கு அல்லாஹ் ரப்பா இருக்கான். எல்லாத்துக்கும் ரப்பா இருக்க அவன் யாரை நேசிக்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து. எங்க சர்க்கார் சொல்லுமோ சொன்னாங்க, சர்க்கார் பீரோலாம் இடைஞ்சலா இருக்கு நவுத்திரவா. அட போங்க பாய், அதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அழைச்சிக்கலாம் உடனே எப்படி உங்க மரத்திட்ட பேசலாம். அட முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஜாஅத்லி தாவத்திஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்சீலைஹி சாகிம் பிலா கதமி. அட இன்னைக்கு அந்த மரத்தை புடுங்க, அந்த ரோட பிளாக் பண்ணுது, 10 ஆபீஸ் நிக்குது, 2 ஜேசிபி நிக்குது, எல்லாம் நிக்குது. 2 நாளைக்கு டேக் டைவர்ஷன். அந்த மரத்துக்கு டேக் டைவர்ஷன் தெரியல. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, ஜாஅத்லி தாவத்தி. மரம் வந்தது மரம் வந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். மரத்துக்கு தெரிஞ்சு முஹம்மது ரசூலுடைய அந்தஸ்து, மேகத்துக்கு தெரிஞ்சு நபியுடைய அந்தஸ்து, மெம்பர் படிக்கு தெரிஞ்ச நபியுடைய அந்தஸ்து. ஒரு மகான் பேசினாங்க, அந்த மெம்பர் படி அழுதுச்சு, பெருமானார் கட்டி இறுக்கி பிடிச்சாங்களாம், திரும்பி அழுதுச்சான். அப்ப நபி கேட்டது அந்த மகான் பயான்ல சொன்னாங்க, உன்னை பழையபடி கனி தரக்கூடிய மரமாக அல்லாஹ் சொல்லி ஆக்கிடவா. அப்ப அந்த மரத்துல சொன்னாங்க, உன்னை பழையபடி கனி தரக்கூடிய மரமாக ஆக்கிடவா. உன்னை கடித்தரக்கூடிய மரமாக ஆக்கினால் உன்னை கண்டவர்கள் எல்லாம் திம்பார்கள். சுவனத்தில் உன்னை கடித்தரக்கூடிய மரமாக ஆக்கினால் அல்லாஹ்வை கண்டவர்கள் மட்டும் திம்பார்கள். யார் யார சொல்லுங்க அல்லாஹ்வை கண்டவர்கள்? நபிமார்கள், வலிமார்கள். அன்பர்களே, இந்த உலகத்துல வாழ்றது பெருசு, பங்களாக்கள் பெருசு இல்லை. சர்க்கார் சொன்னாங்க, கோட்டையில் வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, யாருடைய உள்ளத்தில் கடைசி வரை அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் நிலைச்சு இருக்குதோ அவன் தான் விஐபி. கார்ல வர ஒரு விஐபி இல்ல, பங்களால இருக்கிற விஐபி இல்ல. ஆகாயத்துல பறப்பார், பங்களால இருப்பார், அல்லாஹ்வுடைய ரஹமத் நுஸூல் ஆகாது. குடிசையில இருப்பார், அல்லாஹ் ரஹமத்தை இறக்கி காட்டுவார். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய ஸாத்ல அகீதா. இந்த திருமணத்துடைய மக்சது என்ன? இவர்களுக்கு செய்யக்கூடிய இவர் 2 பேருக்குள்ள பயான் மட்டும் இல்ல, இங்க திருமணம் முடித்தவர்களுக்கு இது பாடம், திருமணம் முடிக்காதவர்களுக்கு பாடம். நீங்க சர்க்கார் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை நேசிச்சு தான் பாரு, நீ அல்லாஹ்ட்ட பேசி தான் பாரு. ஏன் யோசிக்கிறான், தரமாட்டானா? ஏன் அவன் சாத்திர இவ்வளவு பலகீனமான ஆக்கினா? அதனால தான் அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகங்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும் என்றால் அந்த ரப்பு யாரு தோழர்களே? எப்படி நம்மள ஐநா இருக்கான், எப்படி கூட்டு வந்திருக்கான் ஜி, எப்படி கூட்டு வந்திருக்கான், எப்படி நம்மள பார்க்க வைக்கிறான், எப்படி சிந்திக்க வைக்கிறான். நான் சொன்ன ஒரு முறியிட்டு, தாயும் பெண் தான், மனைவியும் பெண் தான், தந்தையும் தாயும் பெண் தான், மனைவியும் பெண் தான், சகோதரியும் பெண் தான். இந்த 3 நிலையில் பார்க்கக்கூடிய அறிவு அல்லாஹ் இல்ல ஒரு ஈமான் வீணா. அன்பர்களே, இதுக்கு பங்களா இருக்குன்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் அந்த இல்மை பிச்சை போட்டானே, நீ யாருங்கிற நரம்பை நசுக்கிட்டால் உன் இடுப்புல உள்ள கையை வந்து ரோட்ல வந்து அவனுக்கு தெரியாதுட்டாங்க. நீ 10 ரூபா பணம் இல்லைன்னு அழுவுற, உன்னை கண்ணியமா மறைவா நின்று கைலியை கட்ட வச்சா அல்லா ரோட்ல அவுட்டு போட்டு சுத்த வைக்கும். எவ்வளவு யஹ்சான் அல்லாஹ் செய்யறான். இந்த வினாடி வரை எவ்வளவு யஹ்சான் அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கான், இன்னும் எவ்வளவு செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். என்ன எல்லை இல்லாத யஹ்சான் செய்யறான். அவனுக்கு நம்ம சொல்ற நன்றிலாம் பத்தாது. அன்பரை நம்ம விலகிக்கிட்டோம். ஆனால் அல்லாஹ் கருணை கடலாக இருக்கிறார்.
என் சர்க்கார் சொன்னாங்க, கருணை கடலான அல்லாண்டே அவனை கூப்பிடு, கருணை கடலான ரப்புட கூப்பிடு. அவன் உன் மேல கோச்சுக்கிட்டால் பூமி தாங்காது, பூமி ஒத்துக்காது. உன் மேல ரஹமத்து முந்திருது, அவனுடைய ரஹமத்துடைய பார்வை முந்திருது. உன்னை சிரமப்படுத்துன்னு உன்னை அதாபு செய்து நெருக்கும் போது தான் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்தவா, ஒமா கானல்லாஹுடைய அத்திபஹு அன்த ஃபீஹிம், நபியே ஹபீபே அவர்களும் இருக்கவர் அவர்களை அதாபு செய்ய மாட்டேன். ஒமா கானல்லாஹு அத்திபஹு வஹும் யஸ்தக்ஃபிரூன், இன்னும் இஸ்திக்ஃபார் செய்யும் காலம் எல்லாம் அவர்கள் அதாபு செய்ய மாட்டேன். ஆகினால தோழர்களே, அடியானுக்கு என்ன அழகு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், நீ முஸ்லிமா தந்து வந்துடாத. குணபடி மஸ்தான் படித்தானே சர்க்கார் சொல்லுவாங்க, பாவியின் மீது ஏதேது செய்திடுமோ நாளை அவுசாரி விட்டு நாயாக மாத்திடுமோ. இந்த வினாடி எங்களை இந்த காட்சியில காட்டுற அல்லாஹ் அடுத்த வினாடி முகத்தர்ல என்ன இருக்கு, ஹைர் இருக்கா ஷர் இருக்கா? நீ ஹைரே மஹல், நான் ஷர்ரே மஹல், என்னலே ஹைரை வெளியாக்கி நீ பாக்குறியே, நீ ஷர்ரா மாத்திர கதி என்ன? மனைவி முன்னால வருவாளா, புள்ள முன்னால வருவாளா, எல்லாமே வெறுத்து போயிடுவாங்க. ரப்பே கருணை கடலான அல்லாஹ் என் லட்ச பாவத்தை பார்த்துட்டு எனக்கும் வஜூதுல காமிக்கிறியே, என்னையும் அழைச்சிட்டு போறியே, எனக்கும் ஊட்டி ஊறியே, இந்த காட்சியை காட்டக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹு தாலா இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆஃபிய சலாமத்தை கொடு. இங்க இருக்கக்கூடிய மணமகன் மணமகளுக்கு அல்லாஹ் நீடூரி காலம், நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இருவர்களும் சந்திக்கும் போது ஹக்கு ஜாஹிர் பஷூர் பிச்சை. அல்லாஹ் அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ் ஜாஹிரா இருக்கா, அல்லாஹ் மௌஜூதா இருக்கிற அந்த உணர்வுடன் இவருடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த திருமண நிகழ்ச்சியுடைய வசீலா வச்சு அல்லாஹ்ட கேட்கிறேன், இன்னும் எத்தனை வீட்டுகள்ல குமர்கள் பாக்கி இருக்கோ அவர்களுக்கும் சாலிஹான நிஸ்பத்துகள் அல்லாஹ் நசீபாக்குவானா. யாருக்கு குழந்தைகள் இல்லைக்கோ சாலிஹான சந்ததிகள் அல்லாஹ் அருள் புரியணும். யாருக்கு குழந்தை கொடுத்தானோ அவர்கள் எல்லாத்தையும் ஒரு நேசர்களா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. नारे तकबीर, नारे रिसालत, नहीं छोड़ेंगे. நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உம் பாதம் நிதம் நாடுவார். நாடுவான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் உம்முகம் பார்க்க அவர் ஏங்குவார். நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உம் பாதம் நிதம் நாடுவார். நாடுவான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் உம்முகம் பார்க்க அவர் ஏங்குவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். அந்த மாங்குயில் கூடும் பூஞ்சோலை கூடும் பண்டாட்டம் அவர் மாறுவார். காதல் போதையில் தள்ளாடுவார். நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் ஜீவன் கவி பாடுதே. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா. கொண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா. கொண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா. இது உடலோடு உடலானது எங்கள் உயிரோடு உயிரானது. இது உடலோடு உடலானது
நிலையானது எங்கள் உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இப்பால் பைசியின் காதல் என்னாலும் அழியாதது எங்கள் அருள் காதல் நிலையானது நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் தீபன் கவி பாடுதே. அடுத்தபடியாக நிகாவுடைய நிகழ்ச்சி குதுபா எங்களுடைய அருமை மாமு முகமது ஹுசைன் பாபு வசத்துக்குள்ள அவர்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد لقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم النكاح من سنتي. وقال أيضا عليه الصلاة والسلام ومن رغب عن سنتي فليس مني. وقال عليه الصلاة والسلام تناكحوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسبت. نسأل الله تعالى أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله ويتبع رضوانه ويستبد فيجتنب سخطه فإنما نحن به وله والحمد لله رب العالمين. لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. நான் எனது மகள் ஜைனப் ஃபாத்திமாவை அஷ்ரஃப் அலி மௌலவி ஷேக் அப்துல் காதிர் அவர்களை சாட்சியாகவும் இந்த சபையோர்களை சாட்சியாகவும் வைத்து நான் தங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன். மகர் 14 கிராம் மகரின் பகரமாக நான் தங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன். ஏற்றுக்கொண்டீர்களா? கபூல் செய்தீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக்குமா وبارك عليكما وجمع بينكما في خير. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
கண்ணியமா இசாக் ரசுகுல்லா அவர்கள் என்ன ரசுகுல்லா பாபா Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma shalli ala rasulika sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in fi rahmatillahi salatan daimatan bi dawami mulkillah. Allahumma ighfir lana dhunubana wa khatayana kullaha ya rabbal alamin. Rabbana zidna wa la tanqusna wa atina ma yanfa'una. Alhamdulillahi ala kulli hal. Na'udzu billahi min hali nar. Allahumma alif bainahuma kama lam bain sayyidina Adam wa Hawwa ala nabiyyina alayhi wassalatu wassalam. Allahumma alif bainahuma kama lam bain sayyidina Ibrahim wa Sara wa Hajar ala nabiyyina alayhi wassalatu wassalam. Allahumma alif bainahuma kama lam bain sayyidina Musa Zabur ala nabiyyina alayhi wassalatu wassalam. Allahumma alif bainahuma kama lam bain sayyidina Muhammadin sallallahu alayhi wasallam sayyidatina Khadijatul Kubra wa Aisha al-Kubra ala nabiyyina alayhi wassalatu wassalam. Allahumma alif bainahuma kama alifta bain sayyidina Ali radhiyallahu ta'ala anhu wa Fatimah az-Zahra sayyidatun nisa'i al-jannah radhiyallahu ta'ala anhuma. Allahumma alif bain qulubina wa aslih dhata bainina wahdina wa subul salam. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ببركة شيخي مرشدي مولاي وبحق لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. اللهم بارك لهما بالرفاء والبنين والبنات يا أرحم الراحمين. بارك الله لكما واجمع بينكما في خير وعافية. بارك الله لكما وبارك عليكما واجمع الله بيننا وبينكما في خير وعافية. ربنا تقبل منا مجلسنا هذا بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم وبحرمة سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وبحرمة سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه وبحرمة سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وبحرمة سيدنا علي المرتضى كرم الله وجهه وبحرمة سيدنا شيخنا مربنا صلى الله عليه وسلم. ربنا تقبل منا مجلسنا هذا يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا رحيم المساكين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار الصالحين. وصلى الله تعالى وسلم على خير خلقه. மாட்டி விடுப்பா தெரியுமா ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل الذي يقربنا إلى ربك. اللهم اجعل حبك أحب إلينا من الماء البارد للعطشان اسقنا بكأس نبيك صلى الله عليه وسلم. اللهم اصلح ويسر أمورنا كلها فإن تيسير كل عسير من غير يسير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وأعوذ بك إلى الله வீட்டில் என் பேக் இருக்கு பேக் இருக்குமா يا رب بالمصطفى وبالمقاصد اسمح لنا ما مضى يا واسع الكرم. وصل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد
सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लिम।